சென்னையில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற வடமாநிலத்தைச் சேர்ந்தவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சென்னையில் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பதாக செய்திகள் கசிந்து வந்தன. இந்நிலையில் எஸ்பிளனேட் போலீஸ் நிலைய சரக எல்லைக்குட்பட்ட வடக்கு கோட்டை சாலையில் உள்ள வீராசாமி டீ கடையில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் புத்தம் புதிய 1000 ரூபாய் நோட்டை கொடுத்து சிகரெட் பாக்கெட் கேட்டுள்ளார். கள்ள நோட்டை மாற்ற முயன்ற அவரை கடைக்காரர் உதவியுடன் அந்த பகுதியில் பணியில் இருந்த செக்டர் பீட் காவலர் மடக்கி பிடித்தார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் மேற்கு வங்க மாநிலம் படுவானா மாவட்டத்தைச் சேர்ந்த சபீர் பத்ருவின் மகன் பார்த்தா பத்ரு என தெரியவந்தது. அவரிடம் நடந்த சோதனையில் 87,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கள்ள நோட்டை கொண்டு வந்தவர் ஹவுரா மெயில்ல முந்தானத்து ஈவினிங் ஏறி இருக்காரு. நேற்று ஈவினிங் சென்னை சென்ட்ரல் 5:30 இறங்கியிருக்காரு. இறங்கி நேரம் அப்படியே பை வாக் இந்த ராஜா அண்ணாமலை மன்றம் பக்கத்துல ஒரு கடையில இது கொடுத்து சிகரெட் 2 பேக் வாங்கியிருக்காரு. அதுல அந்த கடைக்காரருக்கு சந்தேகம் தகவல் சொன்னோன்னு உடனே அங்க இருந்த போலீஸ் பக்கத்துல இருந்த போலீஸ் எல்லாம் ரஷ் பண்ணி போய் அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவனை விசாரிச்சு பார்த்ததுல இது கள்ள நோட்டுன்னு தெரிய வருது. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்திருக்கான். அவன் பையில சோதனை போட்டு போகும் 88,000 பணம் இருந்தது. அதை உடனே கொண்டு B2 எஸ்பிளனேட் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு பண்ணி விசாரணையில் இருக்குது. குற்றவாளியை கைது செய்த தனிப்படையினருக்கு சென்னை மாநகர காவல் கமிஷனர் பாராட்டு தெரிவித்துள்ளார்.